கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் கண்டெய்னரில் கடத்தப்பட்ட ரூபாய் 67 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதாசிவம் இணைப்பில் இருக்கிறார். சதாசிவம், வணக்கம். தற்போது இந்த கொள்ளை சம்பவத்தில் என்ன நடவடிக்கை போலீசாரால் எடுக்கப்பட்டது? இந்த பணத்தை எவ்வாறு பறிமுதல் செய்தார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கேரள மாநிலம் திருச்சூரில் நிகழ்ந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் தப்பிக்க முயன்ற 7 பேர் கொண்ட வடமாநில கும்பலை நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே நாமக்கல் மாவட்ட போலீசார் பிடிக்க முயன்ற போது காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகிய இருவர் மீதும் கண்டெய்னர் லாரியில் இருந்த கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் காவல் ஆய்வாளர் தவமணி தற்காப்புக்காக சுட்டதில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜமாலுதீன் உயிரிழந்த நிலையில் முழங்காலில் சுடப்பட்ட அசார் அலி படுகாயமடைந்தார். இதையடுத்து உயிரிழந்தவரின் உடலை போலீசார் கைப்பற்றி நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கு முன்னதாக கண்டெய்னர் லாரியிலிருந்து தப்பியோட முயன்ற ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இர்பான், சபீர்கான், சோய்கின், முகத், இக்ராம், முபாரிக் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தினை குமராபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாலதி சம்பவ இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். இதையடுத்து சாலையில் கண்டெய்னர் லாரி நின்ற இடத்திற்கும் என்கவுண்டர் செய்த சம்பவ இடத்திற்கும் உள்ள இடைவெளி தூரம் குறித்து போலீசார் அளவீடு செய்து காண்பித்தனர். பின்னர் கண்டெய்னர் லாரியில் உள்ள பொருட்கள் குறித்தும் நீதிபதி மாலதி பார்வையிட்டார். தொடர்ந்து தடயங்களை சேகரித்து வெப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு முன்னதாக வெப்படை காவல் நிலையத்தில் கைது செய்து வைக்கப்பட்ட 5 பேர் வடமாநிலத்தைச் சேர்ந்த 5 பேரில் ஒருவரை என்கவுண்டர் செய்யப்பட்ட நபரின் உடலை அடையாளம் காண்பதற்காக நாமக்கல் மருத்துவமனைக்கு வெப்படை போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். மேலும் கண்டெய்னர் லாரியை போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றும் சம்பவ இடத்தில் கிடந்த சூட்கேஸ், அதாவது பணத்தில் சம்பவம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் ஓடும்போது பணம் 500 ரூபாய் நோட்டுகள் சிதறி இருந்தது. இதனை சூட்கேஸில் போலீசார் கைப்பற்றப்பட்டு காவல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு பணம் என்னும் இயந்திரத்தின் மூலம் எண்ணப்பட்டதில் தற்போது அந்த கைப்பற்றப்பட்ட பணத்தின் மதிப்பு 67 லட்சம் ரூபாய் என இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கேரள மாநில போலீசாரும் வெப்படை காவல் நிலையத்தில் முகாமிட்டுள்ளனர். தமிழக போலீசாரும் இந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.